கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேகுவா சமாயுக் சேர்ப்பு சேனல் வழியாக பார்க்குற எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். நம்ம இப்போ எஸ்தரை பற்றி பார்த்துருப்போம், எல்லோரும் நீங்கள் ஆசீர்வதிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்பொழுது நம்ம ரூத் பற்றி பார்க்கப்போம். ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆமென். ரூத் பாருங்க, மாமியாரோட அவ்வளோ ஒரு பணிந்து தயவாய் வாழ்ந்தாங்க. அவங்க கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போனாங்க. மாமியார் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போனாங்க. நகோமி கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போனாங்க. கர்த்தருக்குள் அடங்கியிருந்தாங்க. கர்த்தர் கரத்துக்குள் அடங்கியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ரூத் பாருங்க, காத்திருந்தாங்க. தயவாய் ஆண்டவர் நடத்தினார். கர்த்தர் காத்திருக்கும் போது கழுகு போல நாம் உயர்ந்து சட்டைகளை விரித்து நாம் பறப்போம். நீங்களும் தனிமையாக இருக்கிறீர்களா? இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மூலமாகவும் ஒருத்தரை கர்த்தர் அனுப்புவார். அன்றைக்கு ரூத்துக்கு போவாசின் கண்களில் தயவு கிடைத்தது. அவள் ரொம்ப அந்த வாலிப வயதில் வழி தவறாமல் நெறியாக வாழ்ந்தாள். மாமியார் கூட இருந்து, உங்கள் இடம்தான் என் இடம், உங்கள் தெய்வம்தான் என் தெய்வம் என்று அந்த ரூத் மாமியாரிடம் சொன்னாள். ஆமென். அதை போல் நீங்கள் எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமென். ஒரே தெய்வம், ஒரே தேவன். அல்லேலூயா. பாருங்க, ரூத் கண்களில் தயவு கிடைத்தது. அதே போல உங்கள் கண்களிலும் கர்த்தர் யாரையாவது கொண்டு உங்கள் மூலமாக தயவு பண்ண வைப்பார், உதவி செய்ய வைப்பார். ஆமென். அல்லேலூயா. ரூத் மாமியாரோட கீழ்ப்பிடிந்து மாமியாரோடவே இருந்தாங்க. தாய் தகப்பனுக்கு நம்ம கணம் கொடுக்கணும். தாய் தகப்பனுக்கு கணம் கொடுக்கணும். எத்தனை பேர் பாருங்க முதியோர் ஆஸ்பத்திரியில் கொண்டு விடுறாங்க பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களும் நினச்சி பார்க்கணும், இப்போ இவங்களுடைய சந்ததி நம்ம சந்ததியாக வருவோம் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கணும். தாய்க்கு தாப்படுக்கும் கணம் கொடுங்கிறாரு ஆண்டவர். கணத்தை இவங்க ஆசீர்வாதமாக இருக்க முடியும், சந்ததியில் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், வம்சங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், பிள்ளைகள் சந்ததிகள் தலைமுறைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். கீழ்ப்படிந்து நம்ம இருக்கணும். தாய் தகப்பன் கீழ்ப்படிந்து இருக்கணும். மாமியார் கீழ்ப்படிந்து இருக்கணும் நம்ம. ஆமென். அல்லேலூயா. ரூத்து போல நீங்களும் காத்திருக்கணும். காத்திருக்கும் போது உங்களுக்கு நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஆமென். ஒரு விஷயம் ஜெபிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நன்றி அப்பா, இந்த தருணத்துக்காக நன்றி. இந்த யூடியூப் சேனல் வழியாக பார்த்துக்கிட்டு எல்லா பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ரூத்தை போல காத்திருந்து ஆண்டவரே மாமியார் கீழ்ப்படிந்து நடக்க, தாய் தகப்பனு கீழ்ப்படிந்து நடக்க, ஆண்டவரே பிள்ளைகளும் அதை பார்த்து கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திர உதவி செய்வீராக ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளையும் மேலுடைய வல்லமைங்கர இறங்கட்டும், மகிமைங்கர இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே காத்திருப்பவர்கள் கழுகை போல சேட்டைகளை விரித்து உயிரே பரப்பவன் என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எழும்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து இன்ப நாம் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.